மை டியர் மாஸ்டர்ஸ், ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அனைத்து பிரிமில் மாஸ்டர்ஸ்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நிறைய செஷன்ஸ்க்கு அப்புறம் ஆன்மீகம் அண்ணா என்ன அப்படின்ற மாதிரி நாம் எதுக்காக பேசணும் அப்படின்னா, ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் பேசிக்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்காக உண்மையமான ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பயணம், ஆன்மீக பயணம் என்பது நடக்கும் மாஸ்டர்ஸ். அதுதான் இனியோட செஷனுடைய நோக்கம். நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம், ஆன்மீகம் என்றாலே ஒரு சந்நியாசம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், ஒரு பூஜை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், ஒரு நமாஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னும் வகை வகையான விஷயங்களும், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இதுதாவோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ஒரு பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆன்மீகம் என்றால் இது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நாம் எல்லோரும் இருப்போம் மாஸ்டர்ஸ். அதுக்காக ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மா பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு மாஸ்டர்ஸ். இந்த ஆன்மீகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான கன்ஃபியூஷன்ஸ் என்பது வருது. எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய மீனிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆன்மீகம் அப்படின்னா நம்ம பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது மாஸ்டர்ஸ். நம்ம பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சரியான குருமார்கள் வந்து ஆன்மீகம் அப்படின்னா பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் என்ற ஒரு பயணம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான முதலாவது படி வந்து தியானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தியானம் அப்படின்னா சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு சுவாசம் எப்படி கவனிக்கணும் அப்படின்றது கூட தெரியாது. தெரியாமல் என்ன ஆகுது, நான் போகிற வழி, இந்த ஆன்மீக வழி என்பது சரியான வழியா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கன்ஃபியூஷன். நிறைய பேர் அனுபவங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. சில பேர் மூன்றாம் கண் அனுபவங்கள் சொல்லுவாங்க, சில பேர் ஆஸ்ட்ரல் ட்ராவல், அதாவது சூட்ச்ம உடல் பயணம், அந்த வகையான அனுபவங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. சில பேர் அவங்களுடைய உடல் நிலைமை சரியாயிருக்கு, ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மனம் என்பது எப்போவுமே தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த விஷயங்கள் கேட்ட உடனே நமக்கு என்ன வருது, எனக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு மூன்றாம் கண்ணு அனுபவங்கள் வந்தது, எனக்கு ஏன் வரல. அவங்களுக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவல் என்பது நடக்குது, எனக்கு ஏன் வரல. அவங்களுக்கு எண்ணங்களே இல்லாத ஒரு அற்புதமான நிலை வருதான், எனக்கு ஏன் வரல. அவங்களுக்கு தலைவலி முட்டி வலி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா, எனக்கு சின்ன சளி பிடிச்சாலும் அது போக மாட்டேது, எவ்வளோ நேரம் தியானம் பண்ணாலும். கன்ஃபியூஷன்ஸ் என்பது எதுக்காக வருது அப்படின்னா, கம்பேரிஷன்ஸ் மூலமாக ஏற்படும் மாஸ்டர்ஸ். ஆன்மீகம் என்பது நம்ம கடைப்பிடித்திருக்கோம் அப்படின்னா அங்கே கம்பேரிஷன் என்பது இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் எல்லாருக்குமே காமனாக இருக்கும், அது என்ன அப்படின்னா தூய்மையாக எப்போவுமே இருக்கணும். தூய்மையாக இருக்கணும், அதாவது பியூராக இருக்கணும். அப்படின்னா எந்த வகையான பியூரிட்டி? காலையில் அதிகாலையில் 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ எழுந்துட்டு தலை ஸ்நானம், அதாவது குளிக்கிறது, அந்த பியூரிட்டி நான் சொல்ல. ஃபேமிலி லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பியூரிட்டி நான் சொல்ல. அது பியூரிட்டி கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தியானம் என்பது கடைப்பிடித்து தியான சாஸ்திரத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இந்த சாஸ்திரத்துக்குள்ள இருக்கும் உள்ள அர்த்தங்கள் எல்லாமே புரிந்து கொண்டு அந்த புரிதலோட வாழ்க்கை வாழும்போது நீங்கள் ஆன்மீக வாழ்க்கை என்பது வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் மாஸ்டர்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாமே வெறும் சொன்னால் புரியாது. அதுக்காக குருமார்கள் என்பவர் என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழி காமிப்பாங்க மாஸ்டர்ஸ். அதாவது நடைமுறைப்படுத்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்கிறாரா அப்படின்னு சொல்லி காமிச்சாலும் நம்மளுக்கு புரியாது.
அவங்க எதுக்காக அந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், பத்ரிஜியோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தூய்மையான ஆன்மீகம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுடைய பார்வை, லிசனிங் ஸ்கில்ஸ், அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே 4 பேருக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க மாஸ்டர்ஸ். அவங்கள ஒருத்தருங்க கூப்பிட்டு கண்ணுக்குள்ளே கண் இப்படி வச்சு பார்ப்பாங்க. எதுக்காக பார்க்குறாங்களோ தெரியாது. ஆனால் அவர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஐஸ் ஆர் த டோர்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆன்மா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு அவ்வளோ சக்தி என்பது இருக்கும். நம்முடைய ஆன்ம சக்தி உயர்ந்த நிலை, உச்ச நிலையில் இருக்கும்போது, நான் யாராச்சும் முன்னாடி இருக்கும்போது பார்க்கும்போது என்னுடைய கண் மூலமாக அவருடைய கண்ணுக்குள்ளே பார்த்தாக்கா அந்த ஆன்மாவுடைய விஷயங்கள் எல்லாமே நான் பார்க்க முடியும். அதுதான் அவர் செஞ்சார். ஆனால் 4 பேர் என்ன நினைப்பாங்க, இவர் எதுக்காக இந்த மாதிரி பார்க்குறாங்களோ புரியலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு யோகியின் வாழ்க்கை என்பது இப்படி தான் இருக்கும் மாஸ்டர்ஸ். ஷேக் ஹேண்டு கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அந்த செகண்ட் எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க? ஒரு 5 செகண்டு கொடுத்தா அதுவே பெரிய விஷயம். 1000 பேர் இருக்கும்போது எல்லாருக்குமே ஷேக் ஹேண்டு கொடுக்கும்போது ஒரு பாதி செகண்டு தான் கொடுக்க முடியும். அந்த பாதி செகண்டில் நம்முடைய கை மூலமாக எல்லாருடைய இன்ஃபர்மேஷனும் நான் கேதர் பண்ணி அந்த பாதி செகண்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான எனர்ஜிஸ் ஆகட்டும், ஞானமாகட்டும் பாஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சயின்ஸ். ஆக்சுவலாக இந்த சயின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழும்போது அதை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. எதுவுமே பேசாமல் ஒரு மீனிங் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே 4 பேர் நன்மைக்காக அது வேலை செய்யும். அந்த மாதிரி வார்த்தைகள் தான் பேசணும். ஒரு ஆன்மீக வாழ்க்கை யாரெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அவங்களுடைய நேரம் எல்லாமே இதுக்காக அர்ப்பணித்து கொண்டு இருப்பாங்களோ, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கைக்கு முதலாவது படி தியானம். 2வது படி நம்ம வாயில் வர ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துக்கணும். நாம் செய்ய ஒவ்வொரு செயலும் 4 பேர் நன்மைக்காக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாக்கா நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், மை டியர் மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்வாங்களோ, என்ன வேணுமோ அதெல்லாமே பண்ணி கொடுப்பாங்க மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாம் எப்படி சார் கடைப்பிடிக்கிறது? கண்டிஷன்ஸ் இருக்குமோ ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா 1000 எதுவும் இல்லை மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வருது, 1000 கண்டிஷன்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கண்டிஷன்ஸு, இந்த கன்ஃபியூஷன்ஸு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஒரே ஒரு 18 சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். யாரெல்லாம் இந்த 18 சூத்திரங்கள் எல்லாமே கடைப்பிடித்து 100% ஆக்யூரேட்டாக ஃபாலோ ஆகிடுவாங்களோ, ஆன்மீக வாழ்க்கை என்பது கடைப்பிடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், மை டியர் மாஸ்டர்ஸ். குரு என்பவர் ஒரு சிஷ்யர் மூலமாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிஷ்யன் குரு சொன்ன வார்த்தைகளுடைய உள்ளர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறாரா இல்லையா அப்படின்றது மட்டுமே பார்ப்பாங்க. மற்ற விஷயங்களில் எதுவுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஒருத்தனை ஃபாலோ ஆக நீ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மை டியர் மாஸ்டர்ஸ். உண்மையான குரு, உண்மையான மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் முன்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்களுடைய குரு தான். என்னென்ன மட்டுமே நீ ஃபாலோ ஆனா யூ ஆர் த லூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 கோடி புக் எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். எல்லா புக்ஸுமே படிக்கணும். எல்லா மாஸ்டர்ஸோடைய வார்த்தைகளுக்குள்ள உள்ளர்த்தங்கள் எல்லாமே நம்ம பார்த்து நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே எடுத்துக்கிட்டு நம்முடைய ஆன்ம வளர்ச்சி என்பது மிக்க முக்கியமானது மாஸ்டர்ஸ். நாம் வளர்ந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட்டு 1 கோடி மக்களுக்காவது நம்ம சொல்லணும் மாஸ்டர்ஸ். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை முக்கியமான குறிக்கோள் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.